வணக்கம். நான் இளங்கோ. நான் நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சிவன் சொத்து குலநாசம் இது உண்மையா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம், நிறைய இடங்களில் கேள்விப்படுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம காதில் வந்து விழுகுது. கோயில் நிலத்தை எல்லாம் அபகரிச்சிருக்காங்க, பேப்பர்லெல்லாம் படிக்கிறோம். நிறைய இடங்களில் கோயில் நிலங்கள் காணாமலே போயிருக்கு. உதாரணம் பார்த்தா ஒரு தலைமுறைக்கு முன்னாடி ஒவ்வொரு கோயிலுக்கும் இருந்த நிலங்கள் நிறைய காலியாக போயிடுச்சு. அது எங்கே போச்சு அப்படின்னா ஆக்கிரமிப்பில் போயிடுச்சுங்கிறாங்க. இப்போ அந்த இடங்களில் கோயில் நிலங்களில், கோயிலுக்கு சொந்தமான நிலங்களில் வீடுகள் கட்டப்பட்டிருக்குன்னா, கடைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அப்போ இந்த சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது உண்மையாகுதான்னு பாருங்கள். அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. 2 பரம்பரையாக 3 பரம்பரையாக அந்த கோயில் நிலத்தை அபகரித்து அவங்கவுங்க பேரில் மாற்றிட்டு அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. எந்த விதமான குறையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அப்போ இந்த சிவன் சொத்து குலநாசம்ங்கிறது பொய்யா? சில இடங்களில் பார்க்குறோம், ரொம்ப தரித்திரத்தில் வறுமையில் போயிடுறாங்க. அப்போது ஊரில் இருக்க பெரியவங்க சொல்கிறாங்க, பாரு இவன் கோயில் இடத்துல ஆக்கிரமிச்சிருந்தாங்க இவங்க குடும்பம், அதனால் இவன் வந்து இப்போ நடுத்தருக்கு வந்துட்டான். நாங்கள் முந்தைய சொன்னோம்ல சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது சரியாக போச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் எதுங்க உண்மை எது பொய்? இப்போது 2 விஷயம் வச்சுக்கலாம். சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிற உண்மைன்னு வச்சுக்கிட்டா நாம் என்ன செய்யணும்? இது உண்மை இல்லை, வேறு ஏதோ ஒன்று சொல்ல வந்தது தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சோம்னா அது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுருக்கமாக பார்க்க போகிறோம். இப்போது சிவன் சொத்து குலநாசம் அது உண்மை அப்படின்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நாம் எல்லாம் ஒரு பெரிய தப்பு பண்ணுறோமே, அது என்ன செய்கிறது? இப்போ சிவன் கோயிலுக்கு போகிறோம், சிவாலயங்களுக்கு போகிறோம், போயிட்டு நல்லா சாமி கும்பிட்றோம், திருப்தியாக மனசு திருப்தியாக சாமி கும்பிட்றோம். வெளியில் வரும்போது அந்த விபூதி அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா, அதை எடுத்து ஒரு பேப்பரில் மடக்கி, இப்போ கோயில்களே அந்த பேப்பரெல்லாம் வச்சிடுறாங்க. கேலண்டர் பேப்பரு, அது ஒரு ஏதோ ஒரு தர்ம காரியம் மாதிரி அவங்க சில பேர் அங்கே கொண்டு வந்து போட்டுறாங்க, எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு. அந்த விபூதியெல்லாம் மடக்கி எடுத்து வச்சுட்டு பையில் வச்சு கொண்டு வந்துடுறோம். ஏன்னா பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் எப்போது தான் போக முடியும். அப்போ அங்கே போனால் நமக்கு ஒரு திருப்தி, அந்த விபூதியை கொண்டு வந்துட்டால் இறைவனே நம்ம கூட்டிகிட்டு வந்த மாதிரி நமக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி இருக்குது இல்லையா? அப்போ அந்த திருப்திக்காகவாவது வீட்டில் கொண்டாந்து அந்த பூஜையில் வச்சுட்டு அப்பப்போ அந்த திருநீர் எடுத்து நம்ம பூஜிக்கிறோம். இது சரியா? ஏன்னா சிவன் சொத்துங்கிறது கோயிலில் இருக்கக்கூடிய அந்த திருநீரும் சிவன் சொத்து தான். அதை நாம் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும்? எடுத்துகிட்டு வந்தால் நம்ம நல்லா இருக்க முடியுமா? இப்போது இதுக்காகவே கோயிலில் வந்து சண்டேஸ்வரர்னு அப்படின்னு ஒரு சாமி பார்த்துருப்போம். தனியாக இருப்பார், தனி சன்னதி. அந்த சன்னதிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒருத்தர் தான் போக முடியும். போயிட்டு அவர் சுற்றி கூட வர முடியாது, அதே பாதையில் தான் திரும்பி வர முடியும். அந்த குறுகலான இடத்துக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாஞ்சிக்கிட்டு வருவாங்க ஆட்கள். ஒரு 2 லேடிஸ் உள்ளே போகிறாங்க, முதல்ல போகிறாங்க அப்படின்னா நம்ம பொறுமையாக இருந்து போவோம் அப்படிங்கிறதுலாம் இருக்க மாட்டேங்குது. நேராக அடுத்து உள்ளே போயிடறாங்க. அங்கே உள்ளே போனாலும் சாமி கும்பிட முடியாது. ஏன்னா அவங்க போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி வந்தால் தான் நம்ம சாமி கும்பிட முடியும். அப்போ அது வெளியிலேயே அழகாக பொறுமையாக காத்துட்டு இருந்துட்டு ஒவ்வொருத்தராக போய் சாமி கும்பிட்டு வந்தால் சீக்கிரம் முடியும். நமக்கு பொறுமை கிடையாதுங்க. கோயிலில் போனாலும் பொறுமை இல்லை, அங்கே போனாலும் 4 பேரோட வயிற்றுச்சலை நம்ம வாங்கிட்டு தான் வர்ற மாதிரி இருக்குது. பாஞ்சிக்கிட்டு போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் சரியான யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் தான் யோசனை பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் நான் சொல்கிறேன். பெரியவங்க கூட நின்றுடுறாங்க, இளைஞருக்கு பொறுமை இல்லை. இறைவனை தரிசனம் பண்ண போகிறீங்க, அப்படி பொறுமை இல்லாமல் எங்கே கோயிலுக்கு போகணும்? பொறுமையாக இருந்து தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அரை மணி நேரத்தை இறைவனுக்காக செலவழிக்க போகிறீங்களா அந்த கோயிலில்? பொறுமையாக இருந்து சாமி கும்பிடுங்களேன். ஒவ்வொரு சன்னதியிலையும் பொறுமையாக இருந்து வரிசையில் முறைப்படி போய் சாமி கும்பிடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். இது எப்படி எடுத்துக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, நல்ல முறையில் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கோயிலுக்குள்ளே போகிற அந்த சண்டேஸ்வரரை பார்க்குறோம். அந்த சண்டேஸ்வரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நாயன்மார், சிறந்த சிவபக்தர், சிவன் அடியார், சிவயோக சிந்தையிலேயே இருக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு மோன நிலையில் இருப்பார், தியானம் நிலையில் இருப்பார், தவம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது சண்டேஸ்வரர். தனியாக இருப்பார், அமைதியாக கண்ணை மூடி இருப்பார். இப்போ நம்ம மக்கள் அங்கே போகிறோம், எல்லோரும் என்ன செய்கிறாங்க, போயிட்டு அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, செவிட்டு சாமி அப்படின்னு. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், சாமியில் எதுங்க செவிட்டு சாமி, குருட்டு சாமி எல்லாம். அதாவது ஒரு செவிட்டு சாமின்னு நம்மளை வச்சுக்கிறோம். கேட்டால் தாத்தா பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம். இது சரி கிடையாதுங்க. அவர் செவிட்டு சாமி இல்லை, அவர் ஒரு மோன நிலையிலே இறைவனை பற்றிய சிந்தனை மட்டும்தான் அவர் மனசில் இருக்குது. 24 மணி நேரம் கண்ணை மூடி சதா இறைவனை நம்மளால் செய்ய முடியாத தியானத்தை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். யோசனை பண்ணி பார்க்கணும்.
அவர்கிட்ட போய் நின்று நம்ம வந்து 3 தடவை டப்பு 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 கை தட்டுறோம். எதுக்காகனா, நான் எங்கள் கோயிலுக்கு வந்திருக்கேன், பார்த்துக்கோ, நான் அட்டெண்டன்ஸ் போட்டேன் இந்த கோயிலில், நீ பார்த்துக்கோ, நான் இங்கே வந்திருக்கிறத இங்கே இறைவன்கிட்ட போய் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ், ஒரு கையெழுத்து, ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறோமோ ஒரு கையெழுத்து போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம பதிவு பண்ணுறோம் நம்மளோட வருகையை. அதை பதிவு பண்ணுறதுக்காக அவருக்கு காது கேட்காது அப்படிங்கிறதுக்காக கை தட்டுறோம். இதில் என்னங்க லாஜிக் இருக்குது? யோசனை பண்ணி பாருங்கள். அந்த சண்டேஸ்வரர் யோகத்தில் இருக்கிறார், தவ நிலையில் இருக்கிறார். நீங்கள் எத்தனையோ கதைகளில் படிச்சிருப்பீங்க, எத்தனையோ சினிமாக்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அந்த தவத்தை கலைக்கிற மாதிரி யாராவது ஒரு காரியத்தை செஞ்சுருவாங்க. செஞ்ச உடனே அவர் முனிவருக்கு தவம் கலைஞ்சி போய் கோவம் வந்துடும். நீ இந்த அப்படி சாபம், நீ கல்லாப்போ, நீ மண்ணாப்போ அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை மரமாக போய் நில்லு அப்படின்னா மரமாயிடுறான், கல்லாயிடுறான். பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒரு முனிவருக்கு அவருடைய தவத்தை கலைக்கும் போது எவ்வளோ கோவம் வருது, நாம் எப்படி ஆயிடுறோம் அப்படிங்கிறது நம்ம நிறைய சினிமாக்கள்லேயும் பார்த்துருக்குறோம், வரலாறு படிக்கிறோம், புராண கதைகளில் படிக்கிறோம். ஆனால் இவர் வந்து ஒரு பெரிய சிவபக்தர், 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் இவர். அப்போது இவருடைய தவத்தை போய் கலைக்கிறதுக்காக கைதட்டுறது சரியாக இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ மக்கள் ஏன் அங்கே கைதட்டுறாங்க? அதை நான் பார்க்க போகிறோம். அவர் வந்து ரொம்ப அமைதியான முறையில் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பொறுப்புன்னா, அந்த சிவன் கோயிலை பொறுத்த வரைக்கும் இவர் தான் அக்கௌண்டன்ட். கணக்கு வழக்குகளெல்லாம் பார்க்கக்கூடியவர் இவர் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் ஏன் இந்த வழக்கத்தமிழில் பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இளைஞர்களுக்கு போய் சேரணும். நான் தூய தமிழில் பேசுகிறேன், பாதி வீடியோ அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. அப்போது நானாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த இளைஞர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய ஆன்மீகத்தை அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி தமிழை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், அவங்களுக்கு புரியட்டும்னு. அவர் தான் அக்கௌண்டன்ட் மாதிரிங்க, அந்த சண்டேஸ்வரர். அவர் தான் இந்த கோயில் நிர்வாகத்துடைய கணக்கு வழக்கு எல்லாமே பார்க்குறாரு. முக்கியமாக சிவபெருமானுடைய உடைமைகளை, அவருடைய ட்ரெஸ்ஸு, ஆடை அணிகலன்கள், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மற்றது, இது யாரும் எடுத்துகிட்டு போயிடாதபடி அவர் கணக்கு எழுதுகிறார். சதா சிவனுடைய சிந்தனையிலே இருந்துக்கிட்டு இந்த கணக்கு வழக்குகளை பூரா எழுதுகிறார். இதுதான் அவருக்கு இறைவனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி, வேலை. இதுதான் அவருக்கு. அவர் அதைத்தான் பொறுப்பாக செய்கிறார். இப்போ நாம் அந்த முன்னாடி நின்றுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நான் எதையும் எடுத்துகிட்டு போகலப்பா, பார்த்துக்கோ, சண்டேஸ்வர நாயன பெருமானே பார்த்துக்கோ, நான் எதையும் எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிறதுக்காக நம்மளோட கைகளை காட்டணும். இப்போ காட்டுறது செய்யலாம். அப்படி இல்லைன்னா எடுத்துகிட்டு போகல பார்த்துக்கோன்னு சொல்லி இந்த கைகளை இப்படி நல்லா திருப்பி அமைதியான முறையில் இப்படி செஞ்சு காட்டிட்டு நம்ம திருப்பி காட்டிட்டு வந்துட போகிறோம், எடுத்துகிட்டு போகலைன்னு. இதுதான் முறை. நம்ம சத்தம் போடுறோம். இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க, இன்னும் நிறைய அவர் கவனத்தை திருப்பணும். எதுக்கு திருப்பி பாவத்தில் போய் விழுகிறதுக்கு சொடக்கு போட்டெல்லாம் கூப்பிட்றாங்க. கொஞ்சம் ஆன்மீகத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான நம்பிக்கை, இதெல்லாம் மூட நம்பிக்கை தாங்க சொல்லணும். நம்மளெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள மற்றவங்க கேலி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களே நம்ம செய்கிறது தான். ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி சில விஷயங்கள் நம்ம செஞ்சிடறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு ஆடு, ஒரு 10 ஆடு போய்கிட்டே இருக்குது. அதில் முதல்ல வர ஆட்டுக்கு நடுவில் ஒரு கம்பை விடுங்க, இந்த ஆடு குதிச்சு போயிடும். அப்புறம் திருப்பி 2வது ஆடு குதிச்சு போயிடும், 3வது ஆடு குதிச்சு போயிடும். இப்போ இந்த கம்பை எடுத்துருங்க, 4வது ஆடுக்கு தெரியாது. அந்த இடத்துக்கு வந்தோடனே என்னமோ ஏதோ எல்லாம் குதிச்சு தான் போகுது, நாமளும் குதிச்சு தான் போகணும்னு நினச்சி அந்த ஆடு குதிச்சு போகும். இதுக்கு பேர் ஆட்டு மனநிலை, ஆட்டு மந்தை மனநிலை. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் நாம் இருக்கிறோம். ஏன் இருக்குங்கிற கேள்வி கேட்கறது கிடையாது. இது சரியா, இது ஆன்மீகத்தை சரி வருமா அப்படிங்கிறது கிடையாது. அவர் செவிட்டு சாமியோட எல்லாம் செவிட்டு சாமி. கை தட்டினாங்கன்னா நாமளும் கை தட்டணும். சரியா? ஓகே, இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யறோம்னா, அந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துகிட்டு போகல சொல்கிறோம். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு பாருங்கள். நம்ம அந்த திருநீர் எடுத்து பைக்கில் வச்சுட்டு வர்றோம், இது சரியா? இது சிவனுடைய சொத்து, சிவன் சொத்து குலநாசம் நான் படிக்கிறோம். இப்போ இந்த சொத்து திருநீர் நம்ம எடுத்துகிட்டு வரணும், என்ன செய்யலாம்? யோசனை பண்ணி பாருங்க. பைக்கில் வச்சு மடிச்சுட்டு அவர்கிட்ட இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு வர முடியுமா? யார்கிட்ட போய் சொல்ல போகிறோம்? இறைவன்கிட்டயா? முடியாது. அது போய் சொல்கிறது தவறு. போய் சொன்னாலும் நாம் கண்டுபிடிக்கப்படுறது ஈஸி, ரொம்ப ஈஸி இறைவனுக்கு நம்மளை கண்டுபிடிக்கிறது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, எனக்கு தோன்ற யோசனை என்னென்னா, கோயிலுக்கு போகும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அர்ச்சனைக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வரோம். பூ கொண்டு வரோம், பழங்கள் கொண்டு வரோம், வாழைப்பழம், இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரோம், தேங்காய் தட்டு எல்லாம் கொண்டுட்டு போகிறோம். அதில் ஒரு விபூதி பாக்கெட்டையும் வாங்கி வைங்க. பூஜை பண்ணும்போது அர்ச்சகத்தை சொல்லி அந்த விபூதி பாக்கெட்டையும் இறைவனுடைய திருவடிகளில் ஒரு செகண்ட் வச்சு எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லுங்கள். எந்த அர்ச்சகரும் செய்ய மாட்டேங்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு வினாடி வச்சு எடுத்து கொடுத்துருங்க. முடியலையா, தீப காட்டுறாங்களே அந்த தட்டிலேயே அந்த விபூதி பாக்கெட்டை வச்சுருங்க. இதுதான் இறைவன் அவங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம்னு நினச்சிக்காங்க. இது நாம் வாங்கிட்டு போன விபூதி, அதை வீட்டுக்கு கொண்டு வரதால எந்த தவறும் கிடையாது.
அதில் இன்னும் உங்களுக்கு பெரிய மனசு இருந்ததுன்னா அந்த இவையை கூட உடச்சி பாதி அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகரோட தட்டிலேயே போட்டுட்டு மிச்சத்தை நீங்கள் எடுத்து மடக்கி கொண்டாந்துட்டு சண்டேஸ்வரர் பண்ண நான் எடுத்துகிட்டு போகல. உண்மை தானே, எடுத்துகிட்டு போகல. நான் கொண்டு வந்த பழத்தை கொண்டு போகிறேன், நான் கொடுத்த எனக்கு பிரசாதம் கொடுத்த பூவை எடுத்துகிட்டு போகிறேன், தேங்காய் பழம் வாங்கிட்டு போகிறேன். அதே மாதிரி இதையெல்லாம் நான் வாங்கி கொடுத்ததை நான் கொண்டு போகிறேன், கோயிலேருந்து நான் இதையும் எடுத்துகிட்டு போகலப்பா அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு மனசு திருப்தியாக இருக்கும். அப்போது சிவன் சொத்து குலநாசங்கிறத வார்த்தை உண்மையாக இருந்தால் நான் எந்த சொத்தையும் நான் எடுத்துகிட்டு போகலங்கிற ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கிடைச்சிருதுங்க. இப்போது அது முடிஞ்சிச்சு. இப்போது இந்த சிவன் சொத்து குலநாசங்கிறது எப்படி ஆயிருக்கலாம், இது உண்மை இல்லை அப்படின்னு வச்சா இது எப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்முடைய மனசு தான் காரணம். மனசில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், திருமூலர் சொல்லுவார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறியலார், அன்பே சிவமாவது யாரும் அறியலார், அன்புதான் சிவம். இதைத்தான் திருமூலர் சொல்றார், அன்புதான் சிவம். அந்த அன்பு எங்க இருக்கு, சிவம் எங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு. சிவன் வெளியில இருக்கிறாரு, கோயில் இருக்கிறாரு, நம்ம சுற்றி நிற்கிறாரு, நம்ம இருக்க இடத்தையெல்லாம் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அந்த சிவம் என்பது உள்ள இருக்கு. சிவன் வெளியே, சிவம் என்பது மனசுக்குள்ளே. இந்த சிவம் என்பது, இந்த சிவத்தன்மை என்பது மனசுக்குள்ளே இருந்தால்தான் ஒரு மனிதன் நல்ல நிலையிலே வாழ முடியும். இந்த சிவத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் சிவம்னு சொல்கிறாரு திருமூலர் சொல்கிறார். நம்ம எல்லாருமே ஆன்மீகத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க சொல்ல முடியும். இந்த சிவம் என்ன, திருமூலர் என்ன சொல்கிறாரு, இந்த சிவம்தான் அன்பு. அப்போது உள்ளே இருக்கிற சிவன் அவர் சிவமாக இருக்கிறார், அந்த சிவத்தன்மையாக மாறுகிறது. அந்த சிவத்தன்மை என்பது அன்பாக மாறுகிறது. அன்புதான் சிவம். அப்போ அந்த அன்பு உள்ளே இருக்கணும். இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், இந்த அன்பு இல்லைன்னா மனுஷன் எப்படி இருப்பான், அவனால் வாழவே முடியாது. அவன் ஒரு என்ன செய்ய வாழ்கிற வாழ்க்கையே இல்லை. எந்த உயிரிடத்திலும் அவனுக்கு அன்பு இல்லைன்னா பாருங்க, அது என்ன பிறவி, அது ராட்சச பிறவி, பேய் பிறவின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வான். அவனுடைய வம்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா வம்சம் நல்லா இருக்க முடியாது. அவனுடைய குலம் நாசமாகத்தான் போகும். இதில் நம்ம யாரும் சொல்கிறதுக்கே இல்லை, நமக்கே தெரியும். அப்போது இதை எப்படி சொல்ல வந்திருக்கிறாங்க அப்படி நம்ம யூகிக்க வேண்டியிருக்குன்னா, சிவம் உள்ளே இருக்கிற சிவன் தெரியுங்களா, குலநாசம் சொல்கிறாங்க இல்லையா, சிவம் உள்ளே இருக்கிற சிவம் செத்தால் குலம் நாசம். சிவன் சொத்தால் குலநாசம் இல்லை, சிவம் உள்ளே இருக்கிற சிவம் செத்தால் குலநாசம். சிவம் என்பது சிவத்தன்மை, சிவத்தன்மை என்பது அன்பு. இந்த அன்பு உள்ளே இருந்த அன்பு செத்து போய்விடுமானால், அன்பு இல்லாமல் ஒருவன் வாழ்க்கையை நடத்துவானேயானால் அவனுடைய குலம் நாசமாகும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம். அப்படிங்கிறக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க, சிவம் செத்தால் குலம் நாசம். இப்படி இதுக்கு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி சிவன் சொத்து குலநாசம் தாங்க அப்படி சொன்னீங்கன்னா, இவையை வாங்கிட்டு போய் கொடுத்து எதையுமே எடுத்துகிட்டு வராமல் நீங்கள் வந்துடுங்க. இந்த மாதிரி நினச்சிங்கன்னா நாம் அன்போடு ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படி முடிவு பண்ணி அன்போடு ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். முன்னோர்கள் நமக்கு தவறு செய்திருந்தார்களாம், அந்த தவறுகளையெல்லாம் மன்னிக்க சொல்லி இறைவனிடம் மன்றாடி கேட்டு என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக என்னை வாழ விடப்பா என்று சொல்லி இறைவனை கேட்டுக்கிடுவோம். அப்படி சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.